ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விறகுக்கு தாங்க வந்திருக்கோம். என்னுடைய கிராமத்து வாழ்க்கை இப்படி தாங்க போய்கிட்டுருக்கு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம விறகு வறுக்கிற இடம் இதுதாங்க. இங்கே பாருங்கள், விறகு இழுத்து பார்த்தா இழுக்கவே முடியலைங்க. வெறும் முள்ளுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு விறகு வரைக்கும் இப்படி தாங்க கஷ்டமாக கொண்டு போய் சேர்த்து நாங்கள் சமைக்கணுமுங்க. எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. பார்த்தீங்கன்னா என்னங்க, உங்களுக்கு சிலிண்ட்ரு இல்லையான்னு. சிலிண்ட்ருலாம் இருக்குங்க. நான் அதில் பெரும்பாலும் ரொம்பவே யூஸ் பண்ண மாட்டேங்க. பால் இந்த மாதிரி தாங்க இது காய வச்சு அவசரத்துக்கு வச்சுக்கிறதுங்க. இங்கே தாங்க நாங்கள் துவைக்க குளிக்க அந்த தொட்டிக்கு தாங்க வர்றது. இப்போ அந்த தொட்டி இருக்க நிலமையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதாக இருக்குங்க. மோட்ரு கெட்டு போச்சுன்னு அதை அப்படியே போட்டுட்டாங்கங்க. என் மச்சான் பொண்டாட்டி குடும்பம், எங்கள் குடும்பம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறுக்கு இப்படி தாங்க நாங்கள் கஷ்டப்பட்டு விறகு பொறுக்கிட்டு போவோம். சிலிண்ட்ரு தூக்கி அறிவிங்க 4 மாதத்துக்கு ஒருக்க தாங்க போய் தூக்க போகிறது. ஏன்னா பால் டீ இதெல்லாம் முக்கியமானது அங்கே அதில் போட்டுக்குருவோம் வச்சுக்கிருவோம். மற்றபடி சாப்பாடு பருப்பு இந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் நம்ம அடுப்பில் தாங்க யூஸ் பண்ணுறது. அடுப்பில் சமைச்சா தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிடணுன்றது கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த முல்லை கூடு மாதிரி கிடந்துச்சுங்க. அதை தூக்கி நான் வெட்ட முன்ன அப்பா மயக்கமே வந்துருச்சுங்க. வாட்ரு கேனில் தண்ணி எடுக்க போனவன ஆளவே காணோமுங்க. இங்கே பாருங்கள், அண்ணன் தம்பி உறவுகளை எப்படி ஊட்டி விட்றான்னு பாருங்கள். தாய்க்கு ஊட்ட சொன்னால் ஊட்ட மாட்டேன்ட்டாங்க. அவங்க அண்ணனுக்கு தாங்க ஊட்டி விட்ட பையன். காலையில் 10 மணிக்கு கிளம்பி சாயந்தரம் ஆயிருமுங்க நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. அதனாலவே தம்பிக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்தாந்துருவீங்க. திடீர்னு சாப்பாடு கேட்டால் நம்ம ரொம்ப தொலைவட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா போக முடியாதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசியாக இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், சுற்றி தென்னந்தோப்புங்க. அங்கே போயிட்டு வேகம் அந்த தேங்காவை எடுத்தால் அது பார்த்தீங்கன்னா அழுகி போய் கிடக்குங்க. அப்புறம் ஏமாந்து தாங்க வந்தேன். எங்களுக்கு ஒரு சந்தோஷமுங்க. காசை கொண்டாந்துருவோம். காசை கொண்டாந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலாங்க டீ கடை. டீயை வாங்கியாந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பமாக குடித்து அங்கே நான் குடிக்கிறது அது ஒரு டேஸ்ட்டு தாங்க. எப்போதுமே டீ கடையில் பச்சி பலகாரம் போட்டிருப்பாங்க சூடாகவே. நாங்கள் போகிற டயத்துக்கு இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா வடை பச்சி இல்லை, மிக்சர் மட்டும் வாங்கியாந்தாங்கங்க. எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோமுங்க. பாப்பா அங்கிட்டு பிறக்குதுங்க விறகு. நான் இங்கிட்டு கொஞ்சம் பிறக்குவோன்னு பார்த்தா முள், ஐயோ ரொம்பவே அப்படியே ரத்தம் முள் அடிச்சிருச்சுங்க. அப்புறம் கை காலெலாம் தொடச்சிட்டு அப்புறம் வெட்டி தானேங்க ஆகணும். ஒரு வழியாக கட்டி சேர்த்து கட்டி தூக்க முன்ன அப்பா முடியவே இல்லைங்க. தம்பியில் பூரா முன்னாடி வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சுங்க. நாங்கள் ஆத்தா அப்பாலன்னு வந்தோமுங்க. வீட்டுக்கு கொண்டாடுறது பெரிய கஷ்டமுங்க. தலை கின்னுன்னு ஆயிடுச்சுங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு கொண்டாந்து போட்டாச்சுங்க. யாரெல்லாம் கிராமத்தில் இப்படி வாழ்ந்துருக்கோம்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமுங்க. டாட்டா.